நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஷோஸ் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான் பிக் பாஸ் அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக ஐபிஎல், இப்படி பல ஷோக்கள் இருக்கும்பொழுது மிக முக்கியமான ஷோவாக இருக்கிறது இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கு. முக்கியமாக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சமையல் பண்ணுற ஆண்டி கூட இதை பார்ப்பாங்களா இல்லையான்றது தெரில. ஆனால் சமையல் பண்ணாத ஆண்டிகள் எல்லாருமே இந்த ஷோவை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்களும் லைஃப்பில் இப்படிலாம் ஒரு குக்கிங்கை பண்ணி அந்த அங்கிள்ஸை மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் ஏரியாவே அலற விட்டு ட்ரெண்ட் ஆகிருப்பான். அப்படி பயங்கர ஃபேமஸான ஒரு ஷோ தான் இந்த குக் வித் கோமாளி அண்ட் டாப்பு குக்கு டூப்பு குக்கு. இந்த ஷோவில் இந்த வருஷத்தோட பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் அப்படின்றது இருக்குல்ல, அது நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதில் மிக முக்கியமாக எம்எஸ் பாஸ்கர், நீங்கள் எல்லோரும் பல படங்களில் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி தெரியும்னா, பட்டாபி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அதனால் அவங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா கேப்ரிலா, மிக முக்கியமாக நானும் சின்ன வயசுலேருந்து அவங்களையும் பார்த்துருக்கேன். எப்படின்னா, இந்த 3 படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்ருதிஹாசன் தங்கச்சியாக வருவாங்க, பாவம் ஊமை பொண்ணாக வருவாங்க. அதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்களும் வந்து இந்த ஜோடி நம்பர் 1 சீரியல்லாம் கூட ஹீரோயினாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் இதில் வராங்க. அதுக்கப்புறம் சாம் விஷால் சூப்பர் சிங்கரில் மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுடைய மனசுலையும் கவர்ந்து ஒரு பயங்கரமான ஆங்கராகவும் கலக்கிக்கிட்டு இருக்காரு, அவரும் இந்த ஷோவில் வர்றாரு.